என்ன சம்பாதிச்சாலும் there is a limit for it. பணம் கொடுக்கக்கூடிய ஹாப்பினஸ் 20%. அடுத்து கண்டுபிடிச்சா பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40% ஹாப்பினஸ் எது கொடுக்குது தெரியுமா? 40% ஹாப்பினஸ் எது கொடுக்குது தெரியுமா? நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறால்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்ன்றான். நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சதோ அந்த பிடிச்ச வேலையை செய்யணும். 10 ரூபா கூட சம்பளம் கிடைக்கும்னு நமக்கு பிடிக்காத வேலை செய்யக்கூடாது. இதுதான் சார் எனக்கு பிடிச்ச வேலை, அதான் சார் நான் செய்வேன், அப்படி வாழ பழகணும். இல்லை அதில் போனால் ஒரு 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும், இதில் போனால் ஒரு 5 ரூபா கூட கிடைக்கும். 5 ரூபாய்க்காக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்க முடியாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைக்கு போங்க. பாடகராக போகலாம், ஓவியராக போகலாம், ஆசிரியராக போகலாம். என்ன நம்முடைய மனசுக்கு பிடிச்சதோ அந்த வேலைக்கு நம்ம போகணும். இன்ஜினியராக போகணுமா, நமக்கு அதை பிடிச்ச அந்த வேலைக்கு போகணும். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் போகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. 40% ஹாப்பினஸ் எப்படி கிடைக்குதுன்னா மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதால கிடைக்கிது. another 40% எப்படி கிடைக்குதுன்னா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன்று நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கணும், இல்லை நம்மளை பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் 40% நம்மளால் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியும்ட்டா. இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ஒன்று நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும், இல்லாட்டி நம்மளை பிடிச்சவங்களோட இருக்கணும். அப்போ தான் 40% ஹாப்பினஸ் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க முடியும். கணக்கு போட்டிருக்கிறான். சாரி, 40% 30%. கடைசி ஒரு 10% பற்றி ஒரு ஆராய்ச்சி சொல்கிறான். கடுமையான விஷயம் என்ன, உலகத்தில் ஏன் சந்தோஷம் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாதது 10%. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கும், அது இன்னொருத்தனுக்கு இருக்காது. ஒருத்தனுக்கு ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கும், அது இன்னொருத்தனுக்கு இருக்காது. அதாவது நம்மளால் விளக்கவே முடியாத பகுதின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 10% அப்படிங்கிறான். அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பணத்துக்கு கொடுக்க வேண்டியது, உறவுக்கு கொடுக்க வேண்டியது, வேலைக்கு கொடுக்க வேண்டியது, இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டே போகணும்.